ஹலோ கைஸ். நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்டர்வியூவை நான் கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கான வீடியோ தான் இது. பெரும்பாலுமே நிறைய இன்டர்வியூஸ்லையும் சரி, எக்ஸாம்ஸ்லையும் சரி ஒரு டாபிக் வச்சுருப்பாங்க. என்னென்னா ஆப்டிடியூட். நிறைய பேருக்கு வந்து மார்க் எதில் போகும்னா அந்த ஆப்டிடியூட் தான். பிகாஸ் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எது வேணா இருக்கட்டும், 12க்கு அப்புறமா இருக்கட்டும், இல்லை உங்களோட கிராஜுவேட்க்கு அப்புறமா இருக்கட்டும், உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டட் எது கேட்டாலும் நம்ம வந்து பக்கவே ஆன்சர் பண்ணிடுவோம். பட் நம்ம பிரெயினுக்கு வேலை கொடுத்து அதை ட்ரிகர் பண்ணி விட்டு கொஷின் கேட்குறது தான் வந்து இந்த ஆப்டிடியூட். அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அண்ட் உங்களுக்கு அதோட சப்டிவிஷன், ஈச் சப்டிவிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் டாப் 3 வெப்சைட்ஸ் டு லேர்ன் ஆப்டிடியூட் ஃபார் ஃப்ரீ, இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். ஸோ வாட்ச் டில் எண்ட் அண்ட் வெல்கம் டு கிரேட்டர் இன்ஃபோ. டூ வாட் இஸ் ஜஸ்ட் லவ். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கில் இருக்குது, ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து இந்த ஸ்கில் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அதான் வந்து ஆப்டிடியூட். எப்படி சொல்லணும்னா லைக், இப்போ உங்களால் ஒரு ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணி சார்ட் அவுட் பண்ண முடியுதுன்னா அதுதான் உங்களுடைய ஸ்கில், அதுதான் வந்து ஆப்டிடியூட். ஜென்ரலாகவே ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து எதுக்கு வைப்பாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஸ்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான். சப்போஸ் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கனாலும் சரி, இந்த ஆப்டிடியூட் ரவுண்டுன்றது ஒன்று இருக்கும். பிகாஸ் அங்கே தான் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட பிரெயினுக்கு நீங்கள் ஒர்க் கொடுத்துட்டு அதை வந்து லைக் நீங்கள் ட்ரிகர் பண்ணி விடுவீங்க. அது கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒரு கொஷினை திங்க் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர் வரும். அதுதான் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகேவா? இதான் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோ. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம பேசிக்காக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேர்பல் ரீசனிங். வேர்பல் ரீசனிங்னா ஜென்ரலாக ஒரு லைக் ஒரு பேராகிராஃப் அப்படின்னா ஒரு காம்ப்ரஹென்ஷன் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதோட சப் கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணணும். அப்படி முடிஞ்சிச்சுன்னா அதுதான் வந்து வேர்பல் ரீசனிங். அப்படி இல்லைன்னா வேறு எப்படிலாம் அதில் கேட்பாங்க கொஷின்ஸ் இந்த வேர்பல் ரீசனிங் டாப்பிக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் பேரா ஜம்பிள்ஸ், கிராமட்டிக்கல் ரூல்ஸ், எரர்ஸ், அப்புறம் இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், லைக் கிராமர்லேயே வந்து எரர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷயம்லாம் தான் வந்து இந்த வேர்பல் ரீசனிங்கில் கேட்பாங்க. தென் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த வேர்பல் ரீசனிங்கில் வந்து நான் வந்து லைக் எக்ஸல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி ஒன் திங் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அது என்னென்னா, லைக் நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு பர்டிகுலர் புக்கோ இல்லை நியூஸ் பேப்பரோ ஏதாச்சும் ஒன்று எடுத்து ஒரு 1/2 to 1 hour வந்து படிங்க. படித்து அதில் இருக்கிற வொக்காபுலரி வந்து கற்றுக்கோங்க. பேசிக் நாலேஜ் வந்து அதுலேருந்து கெயின் பண்ணிக்கோங்க. ஓவராலாக அந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வேர்பல் ரீசனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம்ஸில் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்பல் ரீசனிங்கில் நான் சொன்ன மாதிரி நிறைய டாபிக்ஸ் வரும். இது கண்டர்லேயே லைக் வொக்காபுலரி, சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ், எரர் ஸ்பாட்டிங், பேராஜம்பிள்ஸ், இந்த மாதிரி ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் வந்து எடுத்துக்கோங்களேன். இது வந்து லைக் ஒன் ஆஃப் த ஆப்டிடியூட் கொஷின் தான். இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. PQRS அப்படின்னு ஒரு 4 சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இதை வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து பக்காவாக வரணும். ஓகே, இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். லைக் வாட் ஹீக்கு அடுத்து என்ன சென்டென்ஸ் உங்களுக்கு வந்து சூட்டபிளாக வரும்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போது லைக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா RQPS, இந்த ஆர்டரில் நீங்கள் அந்த சென்டென்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். When he heard the hue and cry at midnight, he was nervous and did not know what to do. லைக் இதான் வந்து சென்டென்ஸ். நமக்கு அந்த சென்டென்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதான் வந்து ஒரு வேர்பல் ரீசனிங்கில் ஒரு ஒன் ஆஃப் த கொஷின். இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். வேர்பல் ரீசனிங் இல்லாமல் ஓகே, லாஜிக்கல் ரீசனிங். செகண்ட் ஒன் வந்து லாஜிக்கல் ரீசனிங். இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக பக்காவாக வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்து லைக் பிரேக் டவுன் பண்ணி சங்க்ஸாக எடுத்துப்பீங்க. ஓகேவா? அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்க என்ன தான் சொல்ல வர்றாங்க அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து லைக் இன்புட்டில் காட்டுவீங்க. குழப்பணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா வந்து கிளியர் ஆகிடும். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா, லாஜிக்கல் ரீசனிங்கில் நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. என்னென்னா சீரீஸ், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ஷன்ஸ்,
என்கோடிங் அண்ட் டீகோடிங், இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் தான் வரும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்போ உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்துடும். இங்கே பாருங்க, இப்போ ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க, நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அங்கே என்ன வரும் அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். எஸ் டி யூ, அப்போ இங்கே என்ன வரும்னு யோசிச்சுக்கோங்க. டபிள்யூ, STUVW, கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் வேர்டு வந்து நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, வின்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி செகண்ட் டூ பாருங்கள், CD, EF, GH, அப்போ இங்கே என்ன வரும், IJ, KL. அப்போது டோட்டலாக இங்கே வந்து அந்த 3 லெட்டர் என்னது, VIJ. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. இதுலேயே இன்னும் நிறைய இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி ஆங்கிளில் இப்படி உட்காடுறாங்க, அப்போது யார் யார் பக்கத்தில் உட்காருவா அப்படின்றது மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம சொல்லணும். இப்படி தான் இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங்கில். லாஜிக்கலாக நீங்கள் வந்து கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். பேசிக்காக ஜென்ரலாக நம்ம இப்படி பார்த்தோம்னா லைக் நமக்கே என்னடா கொஷின் இது அப்படின்னு தோணும். பட் ஸ்டில் நம்ம வந்து நம்ம பிரெயினுக்கு வேலை கொடுத்து எப்படிலாம் லாஜிக் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சோன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். நீங்கள் வந்து லாஜிக்கல் ரீசனிங்லாம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய வழியில் யோசிக்க கற்றுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இது எல்லாமே ஈஸி ஆகிடும். ஓகே, தேர்ட் ஒன் என்னென்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம 6th to 10th வரையும் என்ன மேக்ஸ் சிலபஸில் இருக்கோ அதுதான், சிம்பிளாக சொல்லணும்னா. பிகாஸ் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், கோடிங்காக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு அங்கே மேக்ஸ் தானே யூஸ் ஆக போகுது. ஸோ நியூமரிக்கல் ரீசனிங் எபிலிட்டிஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதனால தான் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் வந்து நமக்கு தேவை. என்னென்னா இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. அரித்மெட்டிக், அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இதுலேயே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். லைக் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், பர்சன்டேஜ், இது மாதிரிலாம் நிறைய வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் இந்த சப் டாபிக்ஸ்லேயே, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்லேயே. ஓகேவா? இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா ஐடியா வந்துடும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்திருக்க எல்லா questions-me. A train running at speed at 60 km/h crosses a pole in 9 seconds. What is the length of the train? ஓகே, இங்கே நமக்கு என்னென்னலாம் கொடுத்துட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்பீடு வந்து 60 km/hன்னு கொடுத்துட்டாங்க, அண்ட் டைம் வந்து 9 secondsன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஸ்பீட் அண்ட் டைமோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். கரெக்டாக? என்ன டிஸ்டன்ஸோட ஃபார்முலா? ஸ்பீட் இன்ட்டு டைம். ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிங்க. கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா 5/18 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்னா கிலோமீட்டரை வந்து மீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணோம்னா 60 கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ 60 இன்ட்டு 5/18 பண்ணுவோம். அதே மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா 60 இன்ட்டு 8/5, சாரி 18/5, இப்படி தான் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஓகேவா? அந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஏன் இங்கே 5/18 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டவுட் வரும். கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், அதனால தான். அப்போது டோட்டல் ஸ்பீட் எப்படி இருக்கும்? 50/3 இருக்கும். ஓகேவா? இப்போது லென்த்தோட லைக் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் வந்து 50/3 நம்ம கண்டுபிடிச்சோம். டைம் வந்து 9 seconds. சால்வ் பண்ணால் 150. அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும் கொஷின்ஸு. நான் வந்து டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் சொல்லியிருக்கேன். இதுலேயே நிறைய இருக்குது. ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், பர்சன்டேஜ், பெர்முடேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் வந்து 6th to 9th மேக்ஸ் ஓரளவு பேசிக்காக ஐடியா வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். லாஸ்ட் என்னென்னா டெக்னிக்கல் அசஸ்மெண்ட். இது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுனாலும் சரி, அவங்க ஒன்று உங்ககிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? லைக் நீங்கள் வந்து இப்போது ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு, ஐடி கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே பேசிக்காக உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நாலேஜ் நீங்கள் வச்சுக்கிறது தான் வந்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்ஸில் வரும். இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ், சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ், ஐடி சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து அதோட சப் டாபிக்ஸ். டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்ஸ்னால் லைக் சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி, நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போகிறீங்களோ அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக உங்களுக்கு certain திங்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுதான் வந்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்.
ஸோ இதுதான் ஓவராலாக ஆப்டிடியூடில் வர்றது. ஆப்டிடியூட்னா ஆப்டிடியூட் வேறு, ரீசனிங் வேறு அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே ஒன்று தான். ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் இது எல்லாமே லைக் சப் டாபிக்ஸ் மாதிரி தான். ஓகே, இப்போது உங்களுக்கு டாப் 3 ஃப்ரீ வெப்சைட் சொல்கிறேன். அதில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து faceprep.in அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு வந்து லைக் எல்லாத்துலேருந்தும் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பான். நம்பர் சிஸ்டம், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், ப்ராப்ளம்ஸ் ஆன் லாகரிதம்ஸ், ஏஜஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு சப்டாபிக்லேயும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது இன்னும். அதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே இவ்வளோ கொஷின்ஸ், ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருப்பான். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக் வந்து சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அட்டென்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நம்பர் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு இப்படி தான் கொஷின்ஸ் வரும். ஓகேவா? நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி லைக் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அதில் கேப்பபிளாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு லேர்ன் பண்ண. அது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது இல்லையா? நீங்கள் வந்து ஒவ்வொன்றா அட்டெம்ப்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் எக்ஸசைஸும் இருக்குது, மார்க் டெஸ்ட்டும் இருக்குது. மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறனாலும் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சூப்பர் வெப்சைட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் வந்து indiabix.com. இதுலேருந்து தான் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு 3 கொஷின்ஸுமே எடுத்திருந்தேன். 3 டாப்பிக்கு 3 கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? அது 3மே indiabix.லேருந்து தான் எடுத்திருந்தேன். இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக லைக் இருக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்டிடியூட், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், வெர்பல் அண்ட் ரீசனிங் வேணும்னா இது. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னாலும், இன்ஜினியரிங் சைடு, ப்ரோக்ராமிங் சைடு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து லைக் குவிசஸ் வந்து இருக்கும் இதில். இப்போ நமக்கு வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து அரித்மெட்டிக் ஆப்டிடியூட் நீங்கள் போனீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இதில் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ் எடுத்திருந்தேன். அதில் ஃபஸ்ட் கொஷின் தான் நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதோ பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம் ஒவ்வொன்றா. ரொம்ப சூப்பரான வெப்சைட். ஒவ்வொன்றுமே கிளியராக வித் ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ செம வெப்சைட், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் த தேர்ட் ஒன் வந்து Geeks for Geeks. நிறைய பேர் இது வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு இந்த வெப்சைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் ஆப்டிடியூட் கூட கற்றுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து லைக் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா? நம்பர், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ஒர்க் அண்ட் வேஜஸ், இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். நான் உங்களுக்கு 4 சப்டாபிக் சொல்லியிருப்பேன் கரெக்டாக. அது 4த்தில் என்னென்னலாம் வரும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் லேர்னும் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ சப்போஸ் லாஸ்ட் டைம் தான் நம்பர்ஸ் பார்த்தோம். வேறு ஏதாச்சும் போகலாமா? ஓகே, ஆவரேஜ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜோட கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் அ மினிட், இங்கே ப்ராக்டிஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், சொல்யூஷன்ஸோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து 3 வெப்சைட். என்னென்னா ஃபேஸ்பிரிப், இண்டியாபிக்ஸ் அண்ட் Geeks for Geeks. இது 3மே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஆப்டிடியூட் லேர்ன் பண்ணிங்கன்னா இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஆப்டிடியூட்னா லைக் சிம்பிள் கிடையாது. நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா எங்கே வேணால், எந்த ஃபீல்டில் வேணால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பிகாஸ் எல்லாருமே வந்து சப்ஜெக்ட் வைஸ் நாலேஜபிளாக தான் இருப்பாங்க. எங்கே வந்து ஜஸ்ட் தட் 0.1% டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் தான். ஸோ ஆப்டிடியூட் ஸ்கில்ஸை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். திஸ் மினிட். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கற்றுக்கிட்டோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். And please do subscribe and motivate us to give more contents like this. Thank you for watching.